கடலூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேவிஎஸ் தொலைக்காட்சி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளுமே பல்வேறு பகுதிகள், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நவராத்திரி கொலுக்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கோம். ஸோ உங்க வீட்டு கொலுவும் எங்க சேனல்ல தெரிய வேண்டும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்ரஸ் மட்டும் சொன்னா போதும். நாங்க உங்க வீடு தேடி வந்து உங்க கொலுவை ஷூட் பண்ணி எங்க சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றோம். அது மட்டும் இல்ல, பங்கேற்கிற எல்லாருக்குமே நிச்சய பரிசு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சி அதாவது 9 நாட்கள் நடக்குது. இப்போ போட்டியின் இறுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிறந்த குழுவை தேர்ந்தெடுத்து சிறப்பு பரிசுகள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக வழங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பொன்னான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 3வது நாள் தொடக்கத்தில், அதாவது சிதம்பரம் பகுதியில் முதல் வீட்டில், அதாவது கொலுவை பார்க்க வந்திருக்கோம். திருமதி மங்களம் அவர்களுடைய வீட்டில் தான் இப்போ கொலுவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதாவது நவராத்திரி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எதற்காக கொண்டாடப்படுதுன்னா, படிப்படியாக மனிதன் இறைநிலையை அடையணுன்றத மனிதன் உணர்த்துறதுக்காக தான் இந்த கொலு நவராத்திரி வழிபாடு கொண்டாடப்படுதா புராணங்களில் சொல்கிறாங்க. ஸோ மைக் வாங்கிட்டு நானே பேசிகிட்டு இருந்தா நல்லா இருக்காது, அவங்ககிட்ட பேச சொல்லுவோம். ஸோ வணக்கம்மா, எத்தனை வருஷமாம்மா உங்கள் வீட்டில் கொலு வச்சு? நாங்கள் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம், 20 வருஷமாக வச்சுருக்கோம். ஆமாம். எதற்காக கொலு வைக்கிறோம்? நாங்கள் முன்னாடி எங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க எங்கள் அம்மாவுக்கு. வீட்டில் பொண்ணுங்க இருந்தாலே கொலு ஒரு சிறப்பு தான். அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். கோவில்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லார் வீட்லேயும் போய் கூப்பிடுறது, அதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, கொலுங்கிறது நமக்கு பாரம்பரியமாக வச்சுட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படிக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 21 படி வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் சிறப்பாக 6 அறிவு சம்மந்தமாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாரம்பரியத்தை விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாரம்பரியமாக வச்சுட்டு இருந்தவங்கன்னு இல்லாமல் இதை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை விடக்கூடாது. எங்களுக்கு அப்புறம் எங்கள் பசங்க எல்லாமே இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா. இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீட்டில், அதாவது போயிட்டு எங்கள் வீட்டில் கொலு இருக்குன்னு அழைக்கிறது, அதாவது கேதரிங், இந்த மாதிரியான சோஷியல் கேதரிங், அதாவது அதை கிவ் அண்ட் டேக் பாலிசின்னுவாங்க, கொடுத்து அழைத்து மகிழ்கிறதுக்காகவே கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன ஒரு விஷயம், இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணும்னு இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது டிவைன், அதாவது ஆன்மீகத்தை தாண்டி, அதாவது ஒருத்தவங்களோட க்ரியேட்டிவிட்டி வெளிப்பாடு பண்ணுறதுக்காகவே இந்த கொலு கொண்டாடப்பட்டு வருகிறது சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களோட கற்பனைக்கு ஏற்றவாறு இன்றைக்கி கொலு வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதுதான் வைக்கணும் இதுதான் வைக்கக்கூடாதுன்னு இல்லை. ஸோ ரொம்பவே அழகாக நமக்கு கொலுவை எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லாமல் அவங்க வீட்லேயுமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் கடலூர் ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பரை கொடுத்துடலாம். ஸோ சிதம்பரம் பகுதியில் 2வது நாள், அதாவது 3வது நாள் நவராத்திரி கொலுவில் இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது திரு பாலு சாஸ்திரிகள் அவங்களுடைய வீட்டில் கொலுவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்களோட மிஸ்ஸிஸ்ட்டை அவங்க வீட்டு கொலுவில் ஸ்பெஷாலிட்டியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா, எத்தனை வருஷமாக கொலு? நாங்கள் கிட்டத்தட்ட 36 வருஷமாக வைக்கிறேன்.
36 வருஷமாக வச்சுட்டுருக்கோம். சின்னதாக ஆரம்பித்து நல்லா கொஞ்சம் பகவான் இதில் நாங்கள் வந்து காந்தி நகரில் தெப்போத்சவம்லாம் பண்ணுவோம். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் எல்லாம் எங்கள் வீட்டில் விசேஷங்கள்லாம் இருந்ததுனால பண்ண முடியல. வேலைப்பாடுகள் அதிகமானதுனால கொஞ்சம் ஒர்க்லோட கம்மி பண்ணி இடம் வந்து அங்கே நாங்கள் காந்தி நகரில் ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து தெப்பங்களாமே கட்டி வச்சுருக்கோம். நீராவி மண்டபம், தெப்போத்சவம் எல்லாமே பண்ணுவோம். சுவாமிக்கு எல்லாம் இது பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறத பார்க்கக்குள்ளே இது பெரிய அளவில் பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த வருஷம் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் நிறையா விசேஷங்கள் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் நவராத்திரினா 9 நாளும் அம்பாள், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 நாளும் அம்பாள் நம்பாத்தில் வீட்டில் குடிக்கொண்டிருக்கா. ஸோ 3 நாளும் அம்பாளுக்கு வந்து எல்லா உபச்சாரங்கள்லாம் செய்து வர்றவா எல்லாருக்கும் ஒரு தாம்பூல கன்னியா குழந்தைகள், முக்கியமாக கன்னியா குழந்தைகளுக்கு எல்லாம் செய்யணும். செஞ்சு பெரியவங்க யார் வராலோ அவளோ. நீங்கள் சொல்கிறது பார்த்தா பெண்களை வந்து மையப்படுத்தி முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களுக்காக. ஆமாம், பெண்களுக்காக கன்னியா குழந்தைகள் ரொம்ப விசேஷமான ஒரு இது. இந்த இது நவராத்திரிங்கிறது அம்பாள் சொரூபமாக அவளையே இது பண்ணிக்கலாம். பண்ணி பகவான் முன்னத்தில் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு ஒன்று ஒரு இது கிடையாது. எது வேணாலும் நம்மளால் முடிஞ்ச வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு சொர்ண பவுன் வாங்கி கொடுக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு தேவையான ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி வளையல் மணி இனி எல்லாம் வாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன். கொஞ்சம் குறை இல்லாமல் ஏதோ பகவானுடைய இதில் என்ன முடியுமோ அது செய்வேன். ஒரு நாள் செய்கிற டெய்லி நித்தியப்படி செஞ்சால் விசேஷம். இல்லை 9 நாளில் ஒரு 3 நாளாவது குறிப்பிட்ட ஒரு 3 நாள் எல்லோரையும் அழைச்சி செய்யலாம், செஞ்சால் விசேஷம். ஸோ அதாவது அவங்க கொடுக்கறதையும் தாண்டி இந்த கொடுக்கணுன்ற மனசு ரொம்ப, அவங்க சொல்கிறத பார்க்கக்குள்ளேயே அதாவது 3 நாளாக வச்சு நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்க செய்யணும்னு இந்த தருணத்தில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ரொம்பவே அழகாக அவங்க வீட்டு கொலுவை எக்ஸ்பிளைன் பண்ணதுங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பரை கொடுத்துடலாம். சிதம்பரம் பகுதியில் ஒவ்வொரு குழுவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போது திரு ராஜு தீக்ஷிதர் அவங்க வீட்டில் குழுவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்க வீட்டு குழுவை பற்றி அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாக ஐயா குழு வச்சு? எங்கள் வீட்டில் ஒரு 20 வருஷமாக வைக்கிறோம். இதில் வந்து நவராத்திரியில் 9 அம்பாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அம்பாள் விசேஷமாக சொல்லியிருக்கு. அதில் இன்றைக்கி வந்து ராஜராஜேஸ்வரி, இன்றைக்கி வந்து சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில். அதுதான் விசேஷம். இன்றைக்கி சிறப்பு ஒரு நாளைக்கு ஒரு அம்பாள் சிறப்பு சொல்லியிருக்கு. நவராத்திரிக்கு 9 அம்பாள் சிறப்பு சொல்லியிருக்கு. ராஜராஜேஸ்வரி, சிவகாம சுந்தரி, பாலா, ஷாமலா, சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாம் சொல்லியிருக்கு. அதில் இன்றைக்கி பெருமாள் சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை இருக்கிறதுனால பெருமாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக வந்து அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க வீட்டுக்குள்ளே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஜேவி சார்பாக வழங்கக்கூடிய அந்த கிஃப்ட் ஹேம்பரை வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ சிதம்பரம் பகுதியில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழகு நிறைந்த குழுக்களை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது திருமதி மங்கை அவங்களுடைய வீட்டில் வந்து குழுவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குழுவில், இவங்க வீட்டில் குழுவில் அதாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நானும் சொல்ல மறந்த ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த மரப்பாச்சி பொம்மைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இங்கே இது பண்ணியிருக்காங்க. இந்த மரமாச்சி பொம்மைகள் அப்படின்றது பார்த்து பொதுவாக வந்து ஒன்று சந்தன மரங்கள் அப்படி இல்லைன்னா தேக்கு மரத்தில் செய்யக்கூடிய ஒரு பொம்மை, அதாவது பொம்மைனா ஆண் பெண் உருவம் கொண்ட பொம்மை. ஸோ இதை வந்து ஒரு திருமண கோலத்தில், அதாவது மணப்பெண் போன்று அலங்கரித்து இந்த குழுவில் வைப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஸோ நிறைய வீட்டில் வந்து அதை வைக்கக்கூடிய வழக்கங்கள் உண்டு. மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கும் அந்த மரப்பாச்சி பொம்மைகள் பயன்படுது. அது மட்டும் கிடையாது, அதாவது திருமணங்கள் செய்யக்கூடிய, அதாவது பெண் வீட்டார் வந்து அந்த பெண்ணுக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தாலும் இந்த மரப்பாச்சி பொம்மைகளை சீதனமாக கொடுக்குற ஒரு விஷயம் வந்து இன்றளவும் வந்து தொன்று தொட்டு வந்து வழக்கத்தில் இருக்குது. ஸோ அவங்க வீட்டு குழுவை பற்றி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்கள் எத்தனை வருஷம் குழு வச்சிட்ருக்கீங்க? நாங்கள் எப்பயுமே எந்த காலங்காலமாக வைக்கிறது தான். மாமியார் வச்சாங்க, இப்போ நான் வைக்கிறேன். இப்போ அடுத்தமா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே, ஒரு 50 வருஷமாக வைக்கிறோம். 50 வருஷமாக குழு வச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டு குழுவில் என்ன ஸ்பெஷல்? இந்த 9 நாட்கள் எப்படி கொண்டாடுவீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்படி பேசுறதுனே தெரியலையே. எப்படி பேசுறதுன்னு தெரியலமா, நான் மைக் காட்டுவேன் உங்கள் எங்களை பாங்க ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டெய்லி ஏதாவது ஒரு நிவர்த்தி வச்சு கொடுத்துருவோம். சந்தோஷமாக இந்த 9 நாளும் கொண்டாடுவோம். ஸோ உங்களோட பங்கு என்ன செய்யறது இல்லை? நீங்கள் குழுவுக்காக என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக வந்து நம்ம ஜெயின் பண்ணுறது, எல்லாம் திங்ஸ்லாம் வாங்கி தர்றது, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணணும். நம்மளால் அவர் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. டெய்லி பிரசாதம் கொடுத்துருவாங்க, வேலை முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ ரொம்ப அழகாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அதாவது பொதுவான ஒரு விஷயங்கள் இந்த குழுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷேரிங்ன்ற ஒரு விஷயந்தான். வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கறது, அந்த கொடுத்து மகிழ்தல். அதாவது சுமங்கலி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மங்கள பொருட்கள், அதாவது அதை ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அதை குழுக்காக அழைச்சி அவங்க வர்றத இன்முகமோடு அவங்க வரவேற்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க இந்த குழுவுக்காக வந்து ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாகவும் ஜேவி சார்பாகவும் வழங்கக்கூடிய அந்த அன்பு பரிசை கொடுத்துடலாம். ஸோ புரட்டாசி சனி அதுவுமா பார்த்தீங்கன்னா தேவநாத சுவாமி திருவந்திபுரத்துலேருந்து உங்கள் இல்லம் தேடி வந்திருக்காரு. ஸோ தொடர்ந்து 50 வருஷம் இல்லை 50 100 ஆகணுன்ட்டு எங்கள் ஜிஆர்டி சார்பாகவும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஸோ ரொம்பவே அழகான இந்த ஈவினிங்கில் சிதம்பரம் பகுதியில் இருக்க குழுக்களை 3வது நாளாக வந்து நவராத்திரி கொண்டாட்டத்தில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது திருமதி லக்ஷ்மி சுதா அவங்களோட வீட்டில் தாங்க இன்னிய குழுவை பார்க்க வந்தோம். ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே லைட்டிங்ஸோட ரொம்பவே வந்து கிராண்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்க் செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக அந்த தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மிகள், இப்படி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லார் வீட்லேயுமே வந்து அழகழகாக இருக்கும். ஸோ இவங்க வீட்லேயுமே அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் குழுவை பற்றி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்றதை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் மேடம். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக குழு வச்சிட்ருக்கீங்க? வணக்கங்க. நாங்கள் ஒரு 11 வருஷம் 12 வருஷமாக ஆகுது. நான் வீடு கட்டி இது வந்து எப்படி இது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வைக்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? அது முன்னோர்கள்? எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வச்சுட்ருப்பாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் வைப்பாங்க, எங்கள் அம்மா வீட்லேயும் வைப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆக வரைச்சி எங்கள் அம்மா எல்லா பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் அதிலேருந்து நான் கொலு வச்சு. ஸோ அதாவது அவங்க அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க, அது ஒரு ஷோ கேஸில் வைக்கணுன்ட்டு ரொம்பவே அழகாக கொலு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தான் நான் சொன்ன மாதிரி தான், மரப்பாச்சி பொம்மைகள் மட்டுமே சீதனம் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட சீதனமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்னி வரைக்குமே. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் வந்து இந்த கொலு ஸ்டார்ட் பண்ணி 11 இயர்ஸாக வந்து கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு வருடங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன சுண்டல் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி வந்து காராமணி. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த சுண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகம் இருக்கக்கூடியதை இந்த மாதிரியான, அதாவது இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி வந்து
சாப்பிடணும்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காகவே வந்து இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால தான் இந்த சுண்டலை வந்து இந்த 9 தினங்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை தாண்டியும் சயின்டிஃபிக்காகவும் சில விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்வியலில் நடந்துகிட்ருக்குன்றத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை கொடுத்துடலாம். ஸோ இந்த கிஃப்ட்டை அதாவது அவங்க கூடவே அவங்க வீட்டுக்கு குழு பார்க்க வந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுவோம். ஸோ சிதம்பரம் பகுதியில் அழகு நிறைந்த குழுக்களை வரிசையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது திருமதி ஜெயலலிதா ஜெயபால் அவங்களுடைய வீட்டில் குழுவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட அவங்க வீட்டு குழுவை பற்றி கேட்கலாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாம்மா இந்த 83லேருந்து வைக்கிறேங்க. இதுவரையும் சுபிட்சமாக நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நல்ல நிம்மதி கிடைக்குது இது எங்களுக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணி உங்கள் முன்னோர்கள் வச்சுருந்தாங்க? எங்கள் வீட்டுக்காரங்களோட பாட்டி வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு பொம்மை கொடுத்தாங்க எனக்கு. அங்கே ஜாயின்ட் ஃபேமிலி எங்களால் வைக்க முடியல. எட்டக்கு வந்த உடனே நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் வீட்டு குழு என் பொண்ணு மருமக இன்னொரு பொண்ணு எல்லாருமே கொலு வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம் குழு? மன நிம்மதி, லட்சுமி கடாட்சமாக இருக்கும். வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துடும். 3 நாளைக்கு ஒரு 10 பேர் சுமங்கலிகளை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுப்போம். இப்போ தான் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. டெய்லி 5 பேர் 10 பேர் வருவாங்க. ஸோ உங்கள் வீட்டு குழு ஸ்பெஷல்னு எதை சொல்லுவீங்க? எங்கள் ஸ்பெஷல் வந்து நடராஜா மேலே இருப்பார், பக்கத்தில் கலசம். நடராஜர் வந்து சிதம்பரத்தில் எப்பயுமே மேலே நடராஜா தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் எல்லாமே. காலையில் எஞ்சதும் 5:30க்கு நடராஜா கோயில் போயிடுவேன். காலையில் 6 மணிக்கு அங்கே பள்ளியார பழனி வந்தியம் பார்த்துட்டு தான் வருவேன். டெய்லி நடராஜா நடந்தே போயிட்டு நடராஜரை பார்க்குறதுக்கு போய் பார்த்துட்டு ஸோ ரொம்ப அழகாக வந்து அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க பேசக்குள்ளேயே ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி நவராத்திரி கொலு கொண்டாட்டம் ஜிஆர்டி சார்பாக வந்து கடலூர் சுற்றி இருக்கக்கூடிய கொலுக்களை வந்து சேனலில் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த தருணத்தில் ஜிஆர்டியை பற்றி 2 வார்த்தை. வந்து நாங்கள் 2000லேருந்து ஜுவல்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். வெங்கடேஷ் மதுரையில் இருக்கார்ல, தெரியுமா? சிதம்பரம் வெங்கடேஷ் செட்டியார் அவர் மொழி அங்கே வந்து கான்டாக்ட். இது வரையும் நாங்கள் அதாவது சீட்டு போட்டே நாங்கள் 100 கணக்கான பவுன் வாங்கியாச்சு. பொண்ணு கிண்ணு எல்லாம் சேர்ந்து அங்கே வாங்கிட்டு ரொம்ப நல்ல விஷயம். அதாவது கட்டிட்டு தான் இருக்கிறோம் இப்பயும். ஸோ அதாவது நகைகள் எல்லாம் ஆல் ஆஃப் யூ தெரியும். வெங்கடேஷ்க்கு கட்டிங்க மதுரையில். ஸோ ரொம்ப அழகாக வந்து கொலுவை பற்றி மட்டும் இல்லை, அவங்களோட சிறு சேமிப்பு, அதாவது நகையை இந்திய காலத்தில் வந்து நகை விலையை வந்து கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து விலைவாசி விற்கிட்டுருக்கு. 1000 ரூபாயிலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து இந்த சிறு சேமிப்பு திட்டங்கள் வந்து ஜிஆர்டியில் நிறைய ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னி வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்கீம் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்து பயனடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் ஜிஆர்டியோட அந்த ஸ்கீம் அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டியில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸோ இது இனி வர காலங்களில் நகை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் சிறு சேமிப்பு திட்டம் மூலயமாவே, அதாவது ஒரு சராசரி மனுஷன் கூட நகை மேலே ஆசைப்படலான்ற அளவுக்கு வந்து ஜிஆர்டியில் அவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த நகையை விற்றுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, நகை சேல்ஸ்க்காக மட்டும் ஜிஆர்டி கிடையாது. இந்த மாதிரி மனிதர்கள், அதாவது அவங்க கஸ்டமர்ஸோட வாழ்வியல், இந்த மாதிரி குரு, இந்த மாதிரி நிறைய கோல்டன் குருஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரி டைமில் இந்த கொலு ப்ரோக்ராம் மாதிரி மார்கழி மாதத்தில் இந்த கோலங்கள், அதாவது மங்கையர்களை வந்து எதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணுன்ற மாதிரி ரொம்ப இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து வியாபாரத்தை தாண்டியும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் ஜிஆர்டிகளை நீங்கள் வந்து பயனடைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ரொம்ப அழகாக அவங்க வீட்டு கொலுவை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர், அதாவது இன்றைக்கி திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு, சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு படம் எங்கள் குருவுக்கு பெருமை கொடுத்துருக்கீங்க. கிஃப்ட் வாங்கிக்கோங்க.
ஸோ சிதம்பரம் பகுதியில் அழகழகாக கொலுக்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் எல்லாருமே வந்து வீட்டில் தாங்க கொலு வைப்பாங்க. இவங்க கொலுவில் தான் வீடை வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி மனித வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பொம்மைகள் மூலிமா வந்து வெளிப்படுத்துறது தான் கொலுன்னு சொன்னேன். ஜென்ரலாக எல்லார் வீட்லேயுமே பொதுவான ஒரு விஷயம் கல்யாணம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காது குத்து வச்சுருக்காங்க. செட்டியார் கடைக்கு பதிலாக செட்டியாரோட ஷாப்பிங் மால் வச்சுருக்காங்க. ஸோ செட்டியார் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதை திறந்து பார்த்தீங்கன்னா சீமந்தம் வச்சுருக்காங்க. வகுப்பறை இதெல்லாம் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, இங்கே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பொம்மைகள் மூலயமா. அது கோகுலத்தில் கிருஷ்ணர் இருப்பார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவங்களோட கோகுலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிருஷ்ணர் இருக்கார். ஸோ ரொம்பவே அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத அவங்க சொல்லுவாங்க. அவங்க மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். ஏங்க டீச்சர் ஸ்கூலில் க்ரியேட்டிவிட்டி எவ்வளோ இருக்குமோ அதை விட அவங்க வீட்டில் வந்து அவங்க உழைப்பை போட்டு அவங்க க்ரியேட்டிவிட்டியால் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், எத்தனை நாளில் அந்த கொலுவுக்கு? நவராத்திரி 9 நாள். நீங்கள் எத்தனை நாளாக ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு 4 days பிஃபோர் 4 days. போதுமா? அது கரெக்டாக. ஏன்னா அதை தாண்டி அவ்வளோதான். அப்போ தான் ஆரம்பித்தா தான் சரியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டைட் பண்ணி தான். ஸோ சொல்லுங்கள், உங்கள் வீட்டு கொலுவை நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்லிட்டேன், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் எவ்வளோ அப்டேட் கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன். நவராத்திரி அப்படின்றது வந்து பெண் தெய்வங்களை கொண்டாடுறதுக்கான ஒரு விழாவாக தான் இதை கொண்டாடுறோம். முதல் 3 நாள் துர்க்கை, அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி. இது எல்லாமே வந்து வழக்கத்து. நீங்கள் எப்படி கொலுவை வந்து புதுவிதமாக வச்சுருக்கீங்களோ சொல்கிற மெசேஜும் கொஞ்சம் புதுசாக எதாவது சொல்லணும். புதுசாக சொல்லணும்னா அதான் பெண் தெய்வங்களை வந்து அந்த மங்களகரமான பொருள்களை கொடுத்து நம்ம வீட்டுக்கு வர பெண்களுக்கு வந்து இதை கொடுத்தா நம்ம வந்து நமக்கு நல்ல இது நடக்கும், நம்ம சேமமாக இருப்போம் அப்படின்றதுனால தான் கொடுக்குறோம். கேள்வி நான் கேட்கவா? டீச்சர்ன்றதுனால கேட்குறேன். ஆக்சுவலாக இந்த கொலு டைமில் இந்த சுண்டல்கள் கொடுக்குறாங்க பிரசாதமாக. ஏன் சுண்டல்கள் கொடுக்குறாங்க? ஒருவேளை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்றதுனால. அதுதான் உண்மை அதுதான். அதனால தான் உங்கள்கிட்ட டீச்சர்ன்றதுனால தான் அந்த கொஸ்டின் கேட்டேன் நான். ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. உண்மையாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்றது இந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்காக, இந்த கிளைமேட்டில் இது சாப்பிட்டா வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருப்போன்றதுக்காக தான் அதை அந்த முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஆன்மீகத்தையும் தாண்டி அறிவியல் பூர்வமாகவும் இந்த விழாக்கள் கொண்டாடப்படுதுன்றதை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், உங்கள் என்னென்ன கான்செப்ட்ஸ் வச்சுருக்கீங்க? நான் 3 சொல்லிட்டேன், இன்னும் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். பொங்கல் விழா வச்சுருக்கோம். தமிழர் திருநாள். விவசாயம் காப்போம், அதனால் விவசாயம் வச்சுருக்கோம். அப்புறம் வனவிலங்குகளை அது வச்சுருக்கோம். அப்புறம் கடோர்கஜன், இது கொஞ்சம் புதுமையாக இருக்கிறது. அது ராமர் வந்து சீத்தையை மீட்டுட்டு வர இது வச்சுருக்கோம். இந்த வருஷம் புது வரவு பொம்மை. புது வரவு இவங்க 2 பேரும், கடோர்கஜன் அண்டு ராமர். கைலாய மலை வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்லாம் நான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நவராத்திரி பார்க்குறேன். நான் மேரேஜ் ஆகிட்டு இப்போ தான் வந்தேன். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி நவராத்திரியில் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. எங்கள் சைட்லாம் இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணல, இந்த வாட்டி ஆர்கனைஸ் இந்த வாட்டி ஆர்கனைஸே பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது வேலை? எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக பண்ணீங்களா? ஐயோ வேலையாக? சந்தோஷமாக பண்ணேன், ஹாப்பியாக இருந்துச்சு. சார் நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க்லாம் சார் பண்ணுவீங்க? ஃப்ரீயாக இருந்தீங்களா? கடந்த 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சார் முன்னோர்கள் வச்சதுனாலயா இல்லை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களா? முன்னோர்கள் பொம்மையும் முன்னாடி இருந்தது. சில பொம்மைகள் பழுதடைஞ்சதில் அதை நீக்கிட்டு புதுப்பிச்சு தொடர்ந்து 15 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், ரொம்ப அழகாக குடும்பத்தோடு சேர்ந்து நமக்கு வந்து அவங்க வீட்டு கொலுவை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டீச்சர்ன்ற வகையிலையுமே நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு வந்து கொடுக்கறது ஜேஆர்டி சார்பா, ஓகேங்களா? ஸோ ஜிஆர்டியை பற்றி உங்கள் 2 வார்த்தை, என்ன மாதிரியான விஷயங்கள் ஜிஆர்டியை பற்றி உங்களுக்கு தெரியும்? ஜிஆர்டியில் வந்து டிசைன்ஸ் வந்து மற்ற இடத்துல இல்லாத டிசைன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் அதான் டிசைன் தான். டிசைனுக்கு என்ன இன்னிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்கணும் அப்படின்னாலே ஓரளவு பயம் இருக்குது, விலை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஜிஆர்டியில் எப்படி? அப்புறம் என்ன சேதாரம் தான். நீங்கள் நிறைய
அது அந்த ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வார்த்தை ஜிஆர்டி பத்தி மக்களுக்கு சொல்லணும். அதாவது நீங்க வந்து இப்போ மார்க்கெட்டிங்க்கு உங்கள விட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மார்க்கெட்டிங்க்கு என்ன விட்டாவா? நீ சொன்ன மாதிரி என்ன பிரியா சொல்லலாம். இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ்டாகவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ட்ரெடிஷ்னல் டச்சும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஜிஆர்டியில். ஸோ நான் சொல்ல வந்தத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, அவங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் ஜிஆர்டியில் இருக்குது. ஸோ நீங்களும் ஜிஆர்டியோட ஷாப்பிங் பண்ணுங்கன்றத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக அவங்க வீட்டு குழு எக்ஸ்பிளைன் பண்ணவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை கடலூரில் திருவந்திபுரம் ஃபேமஸ், திருவந்திபுரத்தில் தேவநாத சுவாமி ஃபேமஸ். அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வந்து அவங்க வீட்டில் கொடுத்துடலாம். ஸோ அழகழகான கொலுக்கள் வந்து சிதம்பரம் பகுதியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இப்போது திருமதி ரித்திகா ராஜேந்திரன் அவங்களோட இல்லத்தில் கொலு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க கொலுவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமாக நீங்கள் கொலு வச்சுருக்கீங்க? நாங்கள் அப்படியே வழி வழியாக வச்சிட்ருக்கோம். ஒரு ஏதாவது கெடுதல் இருந்தால் மட்டும்தான் வைக்க மாட்டோம். வழி வழியாக வருஷம் வருஷம் வச்சுட்டு தான் இருக்கோம் கொலு. எதுக்காக வைக்கிற இத்தனை வருஷம் வைக்கிறீங்க? எதுக்காக வைக்கிறீங்க? இது வந்து 9 நாள் கணக்கு சார். ஒரு 3 நாள் வந்து அம்பிகைக்கும், 3 நாள் துர்க்கைக்கும், 3 நாள் லக்ஷ்மிக்கு அப்படி வந்து வைக்கிறது. நம்ம இதை வந்து தெய்வமாக பார்க்குறோம். அந்த 9 நாளும் கீழே வந்து ஓர் உயிர்லேருந்து அடுத்த தெய்வ நிலை வரைக்கும் நம்ம கொலு வைக்கிறோம். ஸோ ரொம்ப அதான் நான் சொன்ன விஷயந்தாங்க. படிநிலைகள் இத்தனை படி பொதுவாக வந்து 9 படிகள் வைப்பாங்க. அதாவது மனிதனோட வாழ்க்கை வந்து படிப்படியாக வந்து இறைவனை நோக்கி அடையணும்ன்றதை தெரியப்படுத்துறதுக்காக அந்த விஷயங்கள் வந்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த தருணத்தில் ரொம்ப அழகாக அவங்க வீட்டுக்குழு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக, அதாவது கடலூர் ஜிஆர்டி சார்பாக அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பரை கொடுத்துடலாம். ஸோ சிதம்பரம் பகுதியில் ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லான கொலு. அதாவது இன்றைக்கி வந்து 3வது நாள், சிதம்பரத்தில் இன்றைக்கி 2வது நாள் வந்து கொலுக்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் திரு ராமச்சந்திரன் சார் வீட்டில் தான் நம்ம கொலு பார்க்க வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். நாங்கள் 40-50 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அது ஆமாம். உங்கள் வீட்டு கொலு ஸ்பெஷல்னு எதை சார் சொல்லுவீங்க? இது வந்து ஒரு பொம்மை கொலு மாத்திரம் இல்லை, நல்லா கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸாக அந்தந்த வருஷத்தில் எது சிறப்பாக நடந்ததோ அதெல்லாம் செய்வோம். இதுக்கு முன்னாடி இந்த அயோத்தியா அந்த பூஜை இது நடந்துச்சு. ஆமாம், அது மாதிரி அந்த வருஷத்தில் என்னென்ன சிறப்பு நடந்ததோ இந்த ஆமாம் வேர்ல்டு ஸ்போர்ட் டே அந்த மாதிரி இது. அப்புறம் டென்னிஸ் இது நடந்தது, இங்கே இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இது மாதிரி ஸ்போர்ட்ஸு மகாபலிபுரம் நடந்தது. அதெல்லாம் டெபிட் பண்ணுற மாதிரி இங்கே செய்வோம். அது சாதாரண பொம்மை கொலத்தில் பொம்மைகளும் நிறைய இருக்குது. பட் அதை தவிர ஒரு ஆர்டிஸ்டிக் இதுவாக இப்போ இந்த வருஷம் பண்ணிருக்கிறது அங்கே சீர்காழி திருமணப்பால் உற்சவம் ஞானசம்பந்தர்களுக்கு. அவர் சின்ன வயசில் அங்கே கோவிலில் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து ஆமாம் ஆமாம் அதுதான் அதுக்கு வந்து மேலேருந்து அது விஷபாரூடர்லேருந்து காட்சி அளிக்கிறார். அது அப்புறம் வந்து திட்டுறாரு, யார்கிட்ட வாங்கி பாலை குடிச்சேன்னு திட்டுற அடிக்க போகிற சுவாமி அடிக்க அப்போ வந்து மேலே அப்படியே ரெண்டு பேருமா காட்சி கொடுத்து நாங்கள் தான் கொடுத்தோம் குழந்தைங்க. இன்றளவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழியில் வந்து வைகாசி மூல நட்சத்திரத்தில் அந்த ஐதீக திருவிழா நடந்துட்டு தான் இருக்குது. அது அதுக்கு பின்னாடி வந்து அது கைலாயம் ஒரு பழம், அதாவது மாம்பழத்தை வந்து உலகத்தை சுற்றி யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படின்னு. ஆமாம், முருகன் வந்து ஆக்சுவலாகவே சுத்தம் போயிடுவார். முருகன் விநாயகர் வந்து அப்போ சுற்றி விட்டல அதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வாங்கி அவர் வாங்கிடுவார். அதான் முருகன் கோச்சிட்டு போய் மலையில் போய் உட்காந்துருவார். அது அந்த இடம் அது மாதிரி எனக்கு காட்சி எடுத்துருக்கோம். ஆமாம்.
ஸோ ரொம்பவே அழகாக வந்து பழமை மாறாமல், அதாவது நிறைய வந்து ஐதீக நிகழ்வுகளை வந்து அவங்க வீட்டில் ஒன்று வைப்போம். ஆன்மீகமாக ஒன்று, இப்போ டே டு டே என்ன நடக்கிறதோ நல்ல ஒரு நிகழ்ச்சியோ அது ஒன்று வைப்போம் எப்போதுமே வருஷம். ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வருடத்தோட அதான் நிகழ்வாக, அதாவது அயோத்தி ராமர் கோவில் வந்து திறப்பு விழா நடந்துச்சு. ஸோ அதை வந்து டெபிக் பண்ணுற மாதிரி அந்த கோவிலோட செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து அவங்களோட கொலுவை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த தருணத்தில் அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம். இப்போது திருமதி சுஜாதா அவர்கள், அதாவது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வடக்கு வாசலில் கோபுரத்துக்கு பக்கத்திலேயே அவங்க வீடு இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து அழகாக வந்து அவங்க வீட்டில் கொலு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், எத்தனை வருஷமாக மேடம் கொலு வச்சிட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கோம். எப்படி மேடம், இது உங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து? காலத்துலேருந்து. நீங்கள் 20 வருஷமாக? நாங்கள் 20 வருஷமாக வச்சுருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக அவங்க வீட்டு பொம்மை பார்க்கக்குள்ளேயே தெரியுது. ரொம்பவே பழமை வாய்ந்த பொம்மைகளாக இருக்குது. அதாவது இந்த கொலு வைக்கிறோம் போகிறோன்றது செகண்டரி. இந்த பொம்மைகளை பராமரிக்கிறது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சவாலுக்கான விஷயம். ஸோ நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க இதெல்லாம்? பேப்பரில் சுற்றி துணி அதுக்கு மேலே கவர் பண்ணி ஒரு பெரிய. எத்தனை நாள் ஆகும் மேடம் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணுறதுக்கு, திருப்பி இதை செட்டில் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 2 நாளாக தான். 2 நாளைக்கு முன்னாடி இது பண்ணுவோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு 2 நாள் ஆகும், 2-3 நாள் ஆகும் அது வைக்க. சரி, இந்த வருஷம் புது வரவு பொம்மைன்னா எதை சொல்லுவீங்க? புது பொம்மை காயத்ரி அம்பாள் வாங்கியிருக்கோம். நானே சொல்லணும்னு நினச்சேன். ரொம்பவே அழகாக வந்து காயத்ரி தேவி உருவ பொம்மை மண்ணில் செஞ்சது. ராஜராஜேஸ்வரியை வந்து இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி மேடம். உங்கள் வீட்டு கொலு இது நிகழ்ச்சி வந்து நமக்கு ஜிஆர்டி சார்பாக வந்து கொலு கொண்டாட்டம்னு வருடம் பண்ணிட்டு வராங்க. ஸோ சிதம்பரம் பகுதியில் இன்றைக்கி 2வது நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஜிஆர்டி பற்றி, அதாவது ஜிஆர்டிக்கு போய் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கோம் சார், பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து ஜிஆர்டியோட உங்கள் ஆதரவை ஜிஆர்டிக்கு கொடுக்கணுன்றது அந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கொலுவுக்காக வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதாவது திருவந்திபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ தேவநாத சுவாமி இன்றைக்கி உங்களுக்கு கொலுவிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ வாங்கி அவரையும் வச்சு பூஜை பண்ணுங்கள். ஜிஆர்டி சார்பாகவும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்மா. நன்றி. அழகழகான கொலுக்களை வந்து சிதம்பரம் பகுதியில், அந்த வகையில் இப்போது நம்ம பார்த்துக்க வந்திருக்க வீடு பார்த்திங்கன்னா திருமதி விஜயலக்ஷ்மி முத்துக்குமார் அவங்களோட வீட்டில் கொலு பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக நிறைய, அதாவது ரேர் கலெக்ஷன், ஹயக்ரீவர், பாலாம்பிகை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கொலுவில் வீட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க வீட்டு ஸ்பெஷல் கொலுவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை வருஷமாக நீங்கள் கொலு வச்சுருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமாக வச்சிட்ருக்கேன். பாரம்பரியமாக எங்கள் அம்மா வீட்டிலே கொலு உண்டு. அம்மா வீட்டில் எனக்கு தெரிஞ்சு 20-30 வருஷம் வச்சுட்ருக்காங்க. இதில் பழைய பொம்மை எல்லாமும் இருக்குது. ரொம்ப ரேர் கலெக்ஷன். இந்த வண்ணான் இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப இப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த பிக்சர்லாம் எல்லாமே மண் பொம்மை.
இந்த பொம்மைக்கெல்லாம் நிச்சயமாக 50 வருஷம் இருக்கும். இந்த பாரத மாதாலாம் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறத பார்க்கக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது நம்ம வந்து இவருக்கு எத்தனை வயசு, இவர் இத்தனை வயசுன்னு சொல்லுவோம். அவங்க வந்து பொம்மைக்கே 50 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக வந்து பாவித்து அதை வந்து இது நம்ம சேமித்து வைக்கிறோம். அதாவது நகை பணங்களை சேமிக்கிற மாதிரி பொம்மைகளை சேமிக்க வைக்கிறது ரொம்ப அழகாக வந்து அதை பராமரித்து பாதுகாத்து அவங்க சொல்லக்குள்ளேயே கேட்கக்குள்ளே அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட பார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுங்கள். 3 பேர் சேர்ந்து தான் வச்சாங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்ட் பண்ணல. அப்பா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து தான் ஸ்டாண்டு செட் பண்ணி பொம்மையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் மேலே நம்ம எதாவது செய்கிறது தான். தினமும் சாமிக்கு அந்த சுண்டல் நைவேத்தியம் பண்ணுறது. காலையில் எங்கள் மாமியார் வீட்டு வழக்கப்படி காலையில் பாயசம் ஒன்று அம்பாளுக்கு செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறது, பூ வைக்கிறது, சாயங்காலம் சுண்டல் நைவேத்தியம். இன்றைக்கி என்ன சுண்டல்? எல்லாருக்கும் இன்றைக்கி நிலக்கடலை சுண்டல். கடலை நம்மளால் முடிஞ்சது நம்ம தெருவில் ஃப்ரெண்ட்ஸு யார் சர்க்கிள்னாலும் எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலைப்பா கொடுக்குறது ரொம்ப விசேஷம். நம்மளால் என்ன முடியுதோ அதை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு மகிழ்ச்சி நிறைவு நிறையாவே இருக்குது. பிள்ளைங்களுக்காக நம்மளுடைய கலாச்சாரம் தொடர்ந்து வரணுன்றதை அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம் பேசினது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லா தான் இருக்குது. நாங்கள் வந்து பொம்மையெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் வைப்போம். இந்த வருஷம் என்ன பொம்மை வாங்குனீங்க? இந்த வருஷம் வந்து புதுசாக ரொம்ப அழகாக வந்து பாரம்பரியமாக வந்து நாங்கள் வந்து இதை கொண்டு போவோம்னு ரொம்ப ஒரு ஓத் டேக்கிங் மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய ஸ்பெஷல் கிஃப்ட்டை கொடுத்துடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான கொலுக்களை வந்து சிதம்பரம் பகுதியில் 2வது நாள் பார்த்துட்ருக்கேன். நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போது வடக்கு வாசல், அதாவது கோபுர வாசலுக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய தில்லை நாகரத்ன தீட்சிதர் அவங்களோட வீட்டில் தாங்க இன்றைக்கி குழுவை இப்போ பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்களோட சன் வந்து இப்போ குழுவை பற்றி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ சொல்லுங்கள், தில்லைக்கீழே உள்ள கோபுரம் உள்ள கோவிலில் வந்து பிரம்மாண்டமாக குழு வச்சுருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் உங்கள் வீட்டு குழுவை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் எங்கள் நேயர்களுக்காக. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாட்களில் இந்த வருஷ ரித்து, இந்த கன்னியா மாதங்கிறது ராப்பகல் ராத்திரி டைம். இதெல்லாம் தட்சிணாயனம்ங்கிறது இரவு காலமாக உள்ளதுனால இந்த 9 நாட்களும் 3 நாள் துர்காம்பாலும் 3 நாளைக்கு லக்ஷ்மி அம்பாலையும் 3 நாளைக்கு சரஸ்வதி அம்பாலையும் நம்ம பாரத தேசத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம வழிபடுறோம். இது என்ன ஆகுதுன்னா, பெண் தெய்வத்தை வழிபட்டு நம்மளோட எல்லா விதமான சௌபாகியத்தையும் அடையிறதுக்காக இந்த வைபவமாகப்பட்டது அந்த பெரியவர்கள் காலத்துலேயும் தொன்று நடந்துட்டுருக்கு. நடராஜர் கோயிலில் உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற க்ஷேத்திரங்களில் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும். இங்கே என்னென்னா பிரபஞ்சம் உலகத்துக்கு வேர்ல்டுக்கு சென்ட்ரல் பாயிண்ட்டுங்கிறதுனால நடராஜ பெருமான் கோயிலில் எல்லாமே தத்துவத்தில் அடங்கினது. நடராஜர் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் படி பார்த்திங்கன்னா 21 படியாக இருக்கும். அது 21 விதமான அக்ஷரங்களை குறிக்கிறது. அதே தாத்பரியத்தில் 21 அக்ஷரத்தில் அந்த படிகள் ஃபுல்லாக கொலுப்படி செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எல்லா விதமான பொம்மையும் இருக்கும். செட்டியார்லேருந்து ஆரம்பித்து நகரத்தார்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான தன்மையோட பொம்மைகளும் அதில் இருக்கும். கடவுள், தேவர்கள், மனிதர்கள், ரிஷிகள், முனிவர்கள், கந்தர்வர்கள், அதை தவிர்த்து இந்த நம்ம 4 விதமான வண்ணத்தார்களும் இருப்பாங்க. அதை தவிர்த்து எப்படியா அந்த திரவியங்கள்லாம் எப்படி உற்பத்தி ஆகுது, அப்புறம் பசு தேவதைகள், அப்புறம் வந்து இந்திராதி அஷ்டதிக்பாலகர், மகாலட்சுமி, இது எல்லாமே ஒரு படியில் ஒரு விதமாக வச்சுருப்பாங்க. அதை தவிர்த்து வந்து வணிகர்கள் எப்படி வந்து நம்ம வந்து கொள்முதல் பண்ணுறது, எப்படி சாகுபடி பண்ணுறது, இதெல்லாமல் தாத்பரியம் ஒரு படிக்கு ஒரு தத்துவம் உண்டு.
அந்த கணக்குப்படி வச்சுருப்பாங்க. 21 ஒரு எல்லாமே ஒத்தப்படையாக இருக்கும். ஒன்று 7 படி வச்சுருப்பாங்க, இல்லைனா 5 படி வச்சுருப்பாங்க, இல்லைனா 3 படி வச்சுருப்பாங்க. ஆமாம், ஒற்றைப்படி கணக்கில் அதை வச்சுருப்பாங்க. அது நம்ம சில பேர் வந்து நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வந்து பொம்மை வாங்கி கொடுத்து அவங்களும் வச்சது தான் நடராஜர் கோயிலில் ஒரு படி. இது ரொம்ப தொன்று தொட்டு அந்த காலத்துலேயே நடந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வழிபட்டதுனால டக்குன்னு புதுசாக ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா டக்குன்னு கொலு பொம்மையெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க பரம்பரையாக கடைப்பிடிச்சின்னு வந்தால் மட்டும்தான் வைப்பாங்க. அதுக்கு ஏன்னா இன்றைக்கி உள்ள காலத்தில் நிறைய மாற்றங்கள்லாம் வந்ததுனால இடம் ஏவல் பொருள் எல்லாம் தகுந்தாப்புல கோவிலில் கொண்டு வைக்கிறதுனால எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாருக்கும் வந்து அம்பாள் வந்து அங்கே வந்து இருந்து எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து ஆலாத்தின்னு சொல்லுவாங்க, முத்தாலாத்தின்னு பேர். அதில் கோலம் போட்டு குழந்தைங்கலேருந்து ஆரம்பித்து பெரியவங்கெல்லாம் வந்து அங்கே ஆர்த்தி எடுத்து இது வந்து அம்பாளுக்கு தெய்வம், பெண் தெய்வத்துக்காக உள்ள வழிபாடுங்கிறதுனால இந்த கைங்கரியத்தை நம்ம ஆச்சந்திரார் காலம் தொன்று தொட்டு நம்ம பாரத தேசத்தில் செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். ஸோ ரொம்ப அழகாக வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கொலு வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியும் கொலு எதற்காக வைக்கிறோம்ன்றதை அவங்க ரொம்பவே அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாக அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை கொடுத்துடலாம். ஜேவிஎஸ் தொலைக்காட்சி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் 3வது நாள் சிதம்பரம் பகுதியில் இன்றைக்கி 2வது நாளாக. அந்த வகையில் இப்போது தில்லை நடராஜரோட சன்னதி தீட்சிதர் திரு பரமேஸ்வர தீட்சர் அவங்களோட வீட்டில் கொலுவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்க பேத்திகளும் அவரும் சேர்ந்து அவங்க வீட்டு கொலுவை பற்றி சொல்லுவாங்க. ஐயா நமஸ்காரம். ஐயா எத்தனை வருஷமாக ஐயா நம்ம வீட்டில் கொலு வச்சுட்டு நாங்கள் பாரம்பரியமாக வச்சுருக்கோம். உங்கள் வீட்டோட ஸ்பெஷல் கொலுன்னா எதை சொல்லுவீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க? எங்கள் வீட்டில் பாலா திருப்பசுந்தரி பூஜை தான் மெயின். அந்த அம்பாள் பூஜை அதை ஒட்டி கொலு அலங்காரம் பண்ணி அம்பாளை வழிபடுறது அங்கே தான். இந்த நவராத்திரியில் சாரதா நவராத்திரியில் அம்பாள் 9 நாளும் கொலுவில் விட்டுருக்கிறதா சம்பிரதாயம். அதுக்காக அந்த கொலு பொம்மைகளை வைக்கிறது. எல்லா விஷயத்துலேயும் விஷ்ணு சம்பந்தமாகவும், மகாலட்சுமி சம்பந்தம், சிவன் சம்பந்தம், எல்லா காளி, அதே மாதிரி பாலா, மகாவிஷ்ணு எல்லாரையும் அலங்காரப்படுத்தி இங்கே வச்சு பூஜையில் வைக்கிறது. அந்த 9 நாளும் அவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதா சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறோம் நாங்கள். சரி, நான் மீதி உங்கள் பேத்திகள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்கள் நேம் சொல்லுங்கள். ஜெயபாலா. ஸோ நீங்கள் எத்தனை நாள் இதுக்காக ரெடி பண்ணுவீங்க? என்னென்னலாம் பண்ணுவீங்க? 2 நாள் இதுக்கோசரம் ரெடி பண்ணுவோம். என்னென்ன பொம்மைகளும் உங்கள் வீட்டில்? எல்லா பொம்மையுமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பொம்மை? நடராஜர். உங்களுக்கு நடராஜர் சிதம்பரத்தில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு? பாலா திரிபுர சுந்தரி, அன்னபூர்ணி, கிருஷ்ணர் எல்லாம். இந்த வருஷம் ஏதாவது பொம்மை வாங்கியிருக்கோம். கோபி கிருஷ்ணர், அஷ்டலக்ஷ்மி, கல்யாண செட்டு, அது மாதிரி நிறைய வாங்க. லிஸ்ட்டு நிறைய பெருசாக போயிட்டுருக்கு, யோசிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப புதுசாக மைக் முன்னாடி பேசினது கொஞ்சம் தயக்கமும் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக அவங்க வீட்டுக்குள்ளே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம். நவராத்திரி கொலு கொண்டாட்டத்தில் இப்பொழுது சிதம்பரம் ஜெயக்குமார தீட்சிதர் அவரோட இல்லத்தில் கொலுவை பார்க்க வந்திருக்கோம். அவங்கக்கிட்ட அவங்க கொலுவை பற்றி ஒரு 2 வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வருஷமாக ஐயா வச்சிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வச்சிட்ருக்கோம். அந்த கொலு வைக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம இந்த கொலு வைக்கிறதுனால எல்லாரும் பயனடைகிறாங்க. முதல் விஷயம் ஆன்மீகம் வளருது. பொம்மை வாங்குறதுனால அந்த தொழிலாளிகள் வர்றாங்க. நம்ம இந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணுறதுனால நிறைய
நம்ம ஊரில் இந்த உள்ளூரில் உள்ள வியாபாரிகள்லாம் வளர்கிறாங்க. அது நிறைய வர்றவங்களுக்கு இந்த ஒரு கதைகளை பற்றி தெரியுது. இந்த தடவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர பஞ்சமூர்த்தி வீதி உலா வர்ற மாதிரி அதே செட்டை அப்படியே வாங்கி வச்சுருக்கோம். அது மாதிரி ஒரு வருஷத்துலேயும் ஒரு செட்டை நம்ம வாங்கி அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறது. வருங்காலத்தில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும், மறையக்கூடாது. இந்த கொலுன்னா என்னதுக்கு எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாரம்பரியமாக எல்லா இடத்துலையும் வச்சிட்ருக்காங்க. அது மாதிரி இந்த தடவை இந்த பஞ்சமூர்த்தியை கொலுவில் வச்சுருக்கோம். இந்த தடவை 15 வருஷமாக கிட்ட மேலே வச்சுட்ருக்கோம். முன்னாடியே நம்ம அப்பா அம்மாலாம் அதை கண்டினியூ பண்ணிருக்காங்க. நம்ம கொஞ்சம் முதல்ல வச்சுருந்ததெல்லாம் 3 படி தான் வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் இட சௌகரியங்கள் பார்த்து அடுத்து 7 படியாக இந்த தடவை அதை அப்படியே வச்சுட்ருக்கோம். நிறைய எல்லா இடத்துலையும் ஆன்மீகம் நிறைய வளர்ந்துட்டே இருக்கணும். எல்லாருக்கும் நிறைய சௌக்கியம் கிடைக்கணும். நடராஜா கிருபையில் நோய் நொடியில் வாழ்க்கையை எல்லோரும் சௌக்கியமாக வாழணும். சிவச்சிதம்பரம். ஸோ ரொம்ப அழகாக வந்து அவங்க வீட்டு கொலுவை சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் படி அப்படி பார்த்தீங்கன்னா மனித வாழ்வியல், கல்யாணம், அது போன்ற விஷயங்களை வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக தெய்வ நிலையில் வரைக்கும் ரொம்ப ஒரு 7 படியில் ரொம்பவே கலர்ஃபுல்லான பொம்மைகளோடு அவங்க வீட்டு கொலுவை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த தருணத்தில் அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த சிறப்பு பரிசை கொடுத்துடலாம். ஸோ இனிய நிகழ்வோட கடைசி வீடு, அதாவது திரு ஆடிட்டர் பரணிதரன், திரு சிதம்பரத்தின் வடக்கு வீதியில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் பரணிதரன் சார் வீட்டில் தாங்க கொலு பார்க்க வந்திருக்கோம். ரொம்பவே வந்து அதாவது பெருமாள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே நான் சொல்கிறத விட அவங்க வாயில் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டு கொலுவை எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்க? நியர்லி ஒரு 50 வருஷமாக வச்சுட்டு இருக்கோம். 70 வருஷன்றது தோராயமாக சொல்கிறேன். மேலேயே இருக்கும். மாமியார் காலத்துலேருந்து வச்சுருக்காங்க. ஒரு 75-80 வருஷமாக வைக்கிறோம். நீங்கள் எவ்வளோ 30 வருஷம் கம்மி பண்ணிட்டீங்க. அவங்க மாமியார் காலத்துலேருந்தே வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டு கொலு ஸ்பெஷல் இந்த வருஷம் புது ஒரு பொம்மை எதை சொல்லுவீங்க? பொதுவாக பொம்மைங்கிறது இனிமேல் மாற்றி பெருமாள் பக்தியில் வைக்கணும்னு வச்சிட்ருக்கேன். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோன்னா விளையாட்டு பொம்மைகள் நிறைய இருக்கும், சின்ன சின்ன பொம்மைகளாக வச்சு இது பண்ணுவோம். இப்போல்லாம் அந்தந்த பெருமாளை வச்சு அவங்களுக்கு உள்ள கதைகள் இருக்குல்ல. இப்போ திருக்கண்ணபுரம்னா அதுக்கு ஒரு கதை, ரங்கநாதர்னா அவர்கிட்ட ஒரு இது இருக்குது, ஐதீகத்தை. அதே மாதிரி பரதர்னு வரும்போது அவருக்கு ஒரு ஐதீகம் உண்டு. அந்த ஐதீகத்தை இது பண்ணணும். அதோட இங்கே 108 பெருமாளும் இங்கே இருக்காங்க, 108 திவ்யதேசமும் இருக்காங்க. அது மாதிரி இது கொலு டைமில் வைப்பீங்களா இல்லை இந்த ஃபோட்டோஸ் எப்பயுமே? எப்போதுமே ரெகுலரே வந்து எல்லா நாளுமே உங்கள் வீட்டில் நவராத்திரி? ஆமாம். இல்லை, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமாள் சார்ந்து கொஞ்சம் நாங்கள் அதில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறதுனால ஈடுபாடு. ரெண்டாவது பகவான் இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிறதுனால, திருவடியில் இருக்கிறதுனால எங்களை ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. குழந்தைகள், படிப்பு, எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப அப்படியே இந்த ஏஜ்லேயும் கணீர்னு பாயிண்ட் நடிக்கிறீங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்மகிட்ட அவங்க வீட்டு கொலுவை பற்றி அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே வந்து இந்த வாட்டி அதாவது அயோத்தி ராமர் வந்து புதுசாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த அதே மாதிரி திருக்கண்ணபுரத்துலேயும் வந்திருக்கார். ஒரு ஆழ்வார் பாசுரமே இருக்குது அதுக்கு. அந்த 3 பெருமாளும் அதுக்கு ஒரு பாசுரமே இருக்குது. மலையப்பன் இருக்கார், ரங்கநாதர் இருக்கார், திருக்கண்ணபுரம் இருக்கார், அதே மாதிரி ராஜமன்னார்குடி. திருக்கண்ணபுரம் எங்கள் வைஷ்ணவத்துக்கு திருக்கண்ணபுரம், வரதராஜன், திருப்பதியை காட்டிலும் விசேஷம் எங்களுக்கு திருக்கண்ணபுரம், வரதராஜன்லாம். அதே மாதிரி ராஜமன்னார்குடி ரொம்ப விசேஷம். ராஜகோபாலன் ரொம்ப விசேஷம். அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம வந்து பொம்மைகள் கடவுளர் பொம்மைகள்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அது கடவுளை அவங்க வீட்டுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி ரொம்ப அவங்க சொல்லக்குள்ளே அந்த சந்தோஷம் தொடர்ந்து அவங்களோட அருளாசி நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும்னு இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த கிஃப்ட் ஹேம்பர், அதாவது இப்போ திருவந்திபுரம் பெருமாள், அதாவது நான் திருவந்திபுரம் பக்கத்தில் எங்கள் தேவநாதன், நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை, ஸோ தேவநாதனை உங்கள் ஜிஆர்டி சார்பாக கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். வாங்கி அவரையும் உங்கள் வீட்டு கொலுவில் வச்சுருங்க. உண்மையிலேயே நல்ல ஒர்த்தான பரிசு இது. மற்றது எல்லாத்த கொடுத்த காட்டிலும் நீங்கள் எவ்வளவு மற்றதெல்லாம் கொடுத்தாலும், எப்படி நமக்கு வந்து நீங்கள் எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் சாப்பாடு ஒன்று தான் போதும்னு சொல்லுவோம். மிச்சம் எதை கொடுத்தாலும் ஐயோ இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, அப்படி கொடுத்துருக்கலாமே நம்ம மனசு இது பண்ணோம். அதே மாதிரி பெருமாள் ஃபோட்டோன்னு சொல்லி வரும்போது பெருமாளை நம்மக்கிட்ட கொண்டு கொடுத்தா அந்த ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு பெரிய ஒரு இது வேற. 10ஆம் சனிக்கிழமை வேற, இன்னைக்கு 3ஆம் சனி. அதில் வந்து நீங்கள் கொண்டு கொடுத்தா, அதுவும் எங்கள் வீட்டில் இல்லாத ஒரு படத்தை கொண்டு கொடுத்துருக்கிறது. ஸோ ரொம்ப இருப்பாரு, அதாவது தனியாக இல்லை.
இத்தனை நாள் வந்து இதை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அதை கொடுத்தோம். 3வது சனி புரட்டாசி மாதம் அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போதே நமக்கு அப்படியே சிலிர்க்குதுன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நகை வைரம் தங்கம் கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட முடியாது, இதில் அவ்வளோ சந்தோஷப்படலாம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஜிஆர்டியோட உங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்றது எங்களோட ஆசை. ஸோ என்ன மக்களே, இன்றைக்கி 3வது நாள் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் சிதம்பரம் பகுதியில் வந்து பார்த்து ரொம்பவே கலர்ஃபுல்லான கொலுஸ் நிறையா பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொன்னாங்க. நானும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் வரப்போகிற நாட்களில் தெரிவிக்க போகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஒரு இடத்துல இருந்து இன்னும் கலர்ஃபுல்லான கொலு உங்களுக்காக கொண்டு வந்து காட்ட போகிறோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஜந்தன். நன்றி.